வெல்கம் டு மேக்ஸ் உலகம். born to solve to win. ஒரு நம்பரை p by q ஃபார்ம், அதாவது ஃபிராக்ஷனா எழுத முடிஞ்சா அந்த நம்பர் தான் ரேஷனல் நம்பர். இதுல என்னென்ன டைப் ஆஃப் நம்பர் வரும்னு பார்க்கலாமா? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ஃபிராக்ஷன்ஸ், டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் அண்ட் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ், பர்ஃபெக்ட் ரூட் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அதாவது ரேஷனல் நம்பர்ஸ்ல ஆபரேஷன் அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் அகைன் ரேஷனல் நம்பரா இருக்கும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேஷனல் நம்பரை நாம இப்போ அடிஷனுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ 1/2 3/4ன்னு ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்து ஆட் பண்ண போறேன். இந்த ரெண்டு ஃபிராக்ஷனும் அன்லைக் ஃபிராக்ஷன், அதாவது டினாமினேட்டர் டிஃபரெண்டா இருக்கு. இதை லைக் ஃபிராக்ஷனா மாத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனோட நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் 2வால மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப நம்மளுக்கு கிடைக்க போற ஃபிராக்ஷன் 2/4. இதோட 3/4 ஆட் பண்ணும் போது 5/4ன்ற ஃபிராக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு ரேஷனல் நம்பர், அதனால க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் இஸ் ட்ரூ. அடுத்தது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப்ராக்ஷன். ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணா கிடைக்கிற ஆன்சர் அகைன் ரேஷனல் நம்பரா தான் இருக்கும். So rational numbers are closed under subtraction. Closure property of multiplication. ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிற ப்ராடக்ட் அகைன் ரேஷனல் நம்பரா தான் இருக்கும். நெக்ஸ்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிவிஷன். இங்க நான் ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ், அதாவது ஃபிராக்ஷன்ஸை டிவைட் பண்ண போறேன். ரெண்டு ஃபிராக்ஷனை டிவைட் பண்றதுக்கான மெத்தட் என்னன்னா, செகண்ட் ஃபிராக்ஷனை இன்வர்ஸா எழுதி ரெண்டு ஃபிராக்ஷனையும் மல்டிப்ளை பண்ணும். அப்படி பண்ணா நம்மளுக்கு அகைன் ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். So rational numbers are closed under division also. செகண்டா பார்க்க போற ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். இதை சிம்பிளா சொல்லணும்னா, ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணி ஆபரேஷன் அப்ளை பண்ணாலும் அதோட ரிசல்ட் சேஞ்ச் ஆகக்கூடாது. ரேஷனல் நம்பர்ஸ்ல கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் ட்ரூவான்னு செக் பண்ணிடலாமா? 1/2 3/4 இந்த ரெண்டு ஃபிராக்ஷனே ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 5/4. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபிராக்ஷனோட ஆர்டரையும் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணி பார்க்கலாம். அதாவது 3/4 பிளஸ் 1/2 இது ரெண்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 5/4. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? அடிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் கம்யூட்டேட்டிவ். சேம் வேல நம்ம சப்ராக்ஷனுக்கும் செக் பண்ணி பார்த்துடலாம். 8 - 3 = 5, பட் 3 - 8 = -5. ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணி சப்ராக்ட் பண்ணா அதோட ஆன்சர் டிஃப்ரெண்டா இருக்கு. So subtraction is not commutative. சேம் வேல இப்ப நம்ம ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்து அதோட ஆர்டர்ஸை சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 2/5 × 3/7 = 6/35. 3/7 × 2/5 = 6/35. ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலும் அதோட ரிசல்ட் சேமா இருக்கு. So multiplication of rational numbers is commutative. ஆனா division of rational numbers is not commutative. இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 8 divided by 4 = 2. இப்ப நான் இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணி டிவைட் பண்ண போறேன். 4 divided by 8 = 1/2. இது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும், ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணி டிவைட் பண்ணா அதோட ரிசல்ட் டிஃபரெண்டா இருக்கும். மேத்ஸ் உலகம் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். முக்கிய வினாக்கள், இலவச மாதிரி தேர்வு மற்றும் தேர்வு குறிப்புகளை பெறலாம். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். தேர்டா பார்க்க போற ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா இத குரூப்பிங் த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நான் இங்க 3 ஃபிராக்ஷன் 1/5 3/5 2/5ன்னு எடுத்துக்கிறேன். இதுல 1/5வையும் 3/5வையும் குரூப் பண்ணி ஆட் பண்றேன். அதோட 2/5 ஆட் பண்றேன். அப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 6/5. நெக்ஸ்ட் குரூப்பிங்கை சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 3/5ன்ற ஃபிராக்ஷனையும் 2/5ன்ற ஃபிராக்ஷனையும் ஆட் பண்ணிட்டு அதோட 1/5ன்ற ஃபிராக்ஷனை ஆட் பண்ணா அகைன் நம்மளுக்கு 6/5 தான் கிடைக்கும். இங்க நாம நம்பர்ஸை குரூப் பண்ணாலும் அதோட ஆன்சர் மாறல. அதனால அடிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் அசோசியேட்டிவ். நம்பர்ஸை குரூப் பண்ணி சப்ராக்ட் பண்ணா கிடைக்கிற டிஃபரன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். சோ சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் நாட் அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷனுக்கு பண்ண மாதிரியே 3 ஃபிராக்ஷன் எடுத்து அதை குரூப் பண்ணி மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிற ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலா இருக்கும். So multiplication of rational numbers is associative. ஏற்கனவே நாம division of rational number is not commutative பார்த்தோம். அதே மாதிரி division of rational numbers not associative. ஃபோர்த்தா நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி distributive property of rational numbers. Multiplication distributes over addition. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
லெஃப்ட் சைட்ல நான் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்க ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸையும் ஆட் பண்ணிட்டு வெளியில இருக்க ரேஷனல் நம்பரோட மல்டிப்ளை பண்றேன். ரைட் சைட்ல வெளியில இருக்க ரேஷனல் நம்பரை பிராக்கெட்டுக்குள்ள இருக்க ஈச் டேர்மோட மல்டிப்ளை பண்றேன். பட் நம்மளுக்கு ஆன்சர் 7/9 சேம் ரேஷனல் நம்பர் தான் கிடைக்குது. சேம் மெத்தட்ல மல்டிப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஓவர் சப்ராக்ஷன், பட் மல்டிப்ளிகேஷன் நாட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஓவர் டிவிஷன். லாஸ்டா நாம ரேஷனல் நம்பர்ஸோட ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். எந்த ஒரு ரேஷனல் நம்பரோடையும் ஜீரோவை ஆட் பண்ணாதான் சேம் ரேஷனல் நம்பர் கிடைக்கும். ஸோ 0 இஸ் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். எந்த ரேஷனல் நம்பரோடையும் 1 மல்டிப்ளை பண்ணாதான் சேம் ரேஷனல் நம்பர் கிடைக்கும். ஸோ 1 இஸ் த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ், எவ்ரி ரேஷனல் நம்பர் ஆஸ் அன் ஆப்போசிட் நம்பர். அதாவது ஒரு ரேஷனல் நம்பரோட அதோட நெகட்டிவ் ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணா 0 கிடைக்கும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், எவ்ரி நான் ஜீரோ ரேஷனல் நம்பர் ஆஸ் ஏ ரெசிப்ரோக்கல். அதாவது ஒரு ஃபிராக்ஷனோட அதோட ரெசிப்ரோக்கலை மல்டிப்ளை பண்ணா 1ன்ற ஆன்சர் கிடைக்கும். இந்த டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முயற்சி செய்த யாருமே தோத்து போனதா சரித்திரமே இல்லை. வெற்றி பயணம் தொடரும். இணைந்திருங்கள். நான் உங்கள் பிரபா.